அனைவருக்கும் வணக்கம். இந்த திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் இதில் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, மிகப்பெரிய பெருமை. இது மிக ஒரு நல்ல சிறப்பான ஏற்பாடு தான். இதை பற்றி பேசிட்டு போனால் நிறைய போகும். அதனால் நேரம் குறைவாக இருக்கிறதுனால பேச இந்த கருத்தை பற்றி சொல்லிடுவோம். எல்லாரும் பலன் பார்க்குறது, எத்தனை முறைகள் இதெல்லாம் பார்த்துருந்தாங்க. படிக்கிற காலத்தில் நிறைய சந்தேகங்கள் வர ஆரம்பிச்சிது. அந்த சந்தேகங்களுக்கு எந்த ஆசிரியராலையும் பதில் சொல்ல தெரியல. திதி அப்படின்னா ஏன் அதுக்கு பேர் திதின்னு வச்சாங்க அப்படின்னு கேட்பேன். இது ஆசிரியர்களுக்கு தலைவலியாக தானே இருக்கும். ஆனால் அதுக்கு ஒரு காரணம் இல்லாமல் வச்சுருப்பாங்க இல்லையா? வச்சுருக்க மாட்டாங்க. காரணம் இருக்கணும். அப்போது ஃபார்வேர்டில் போதை விட்டுட்டு ரிவர்ஸில் போக ஆரம்பிச்சிட்டேன் படிக்கிறதுக்கு. காரணம் என்ன? சந்திரனின் தினகதி, இந்த தினம் அதில் முதல் எழுத்தும் கதியில் பின்னாடி எழுத்தும், அதான் திதி, டெக்னிக்கல் நேம். அப்போ ராசினா ராத்திரி, சித்திரம் வானத்தில் பார்க்கும்போது. இப்படி ஒன்றுக்கா தேடி படிக்க ஆரம்பிச்சது. அப்போ 2020 ஜாதகம் பார்க்க ஜாதகம் வருதுன்ட்ட ஜாதகம் எழுதி கொண்டு வந்துருக்காங்க. நான் எந்த ஜாதகம் வந்தாலும் ஆஸ்ட்ரோவிஷன் வச்சுருக்கேன், ஒரு 3 சாஃப்ட்வேர் வச்சுருக்கேன். ஏன்னா வெளிநாடுகள்ல இருந்தாலும் எல்லாம் பார்ப்பாங்க. அதுக்காக செக் பண்ணும்போது தப்பாக வருது. ஆவணி மாதம் 27ஆம் தேதி அவங்க தப்பாக வருதுன்னா, இல்லை அது பாருங்கள், அன்றைக்கி பிறந்த தேதியை டெய்லி ஷீட்டை கிழிச்சு வச்சுருக்காங்க. அதில் உள்ள நட்சத்திரம்லாம் சரியாக இருக்குது, நோட்டில் எழுதியிருக்காங்க. நான் போட்டால் தப்பாக வருது. அந்த நட்சத்திரம் 28ஆம் தேதி வருது. அப்போது தப்பாக இருக்கணும்னா அப்போ அந்த வருஷத்து அவங்களுக்கு தெரியல, சிஸ்டத்தில் பார்க்கறது அவங்களுக்கு தெரியல. அந்த வருஷத்து பஞ்சாங்கத்தை எடுத்து பாருங்கள், கற்பகம் பஞ்சாங்கம் எடுத்துகிறோம், அதில் 29ஆம் தேதி வருது. சரி, இதில் தப்பாக இருக்குது. ஏன்னா ஒரு 75 வருஷத்துக்கு பஞ்சாங்கம் வச்சுருக்கோம். மணிமேகலை வாக்கிய பஞ்சாங்கம் எடுக்கிறோம், அது 29 வருது. இப்படி என்ன காரணம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்ட்ரோவிஷனுக்கு அவங்க கேரளாவில் தான் இருக்காங்க. அங்கே ஃபோன் பண்ணி பேசுகிற அந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்ட்டு. அதுக்கு அடுத்த வருஷத்துலேருந்து ஒவ்வொரு வருஷமும் தமிழ் வருஷ பேர் போட்டு வரும் சாஃப்ட்வேரில். இப்போ வர்றதில்லை. அப்போது இதில் எங்கேயோ தவறு இருக்குன்னு புரிய ஆரம்பிச்சுது. அப்போ என்னன்னு பார்த்தா நாம் சொல்கிறோம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசின்னு சொல்கிறோமா, மேச ராசின்னு. ஏன் அதை வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்களா? ஒன்று இந்த பக்கம் மீனத்துலேருந்து வரணும், இல்லைன்னா நடுவில் கோடு போட்டு பிரித்தோம்னா ரிஷபத்துலேருந்து வரணும். இது என்ன 2 கட்டானா இருக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த காலபுருஷ தத்துவம் என்பது 1800 வருஷத்துக்கு தான் நிற்கும், அப்புறம் மாறிடும். அது என்ன அர்த்தம்னா, சூரியனை பூமி சுற்றி தானே வருது. அதுக்கு ஏன் உலகம்னு பேர் வச்சாங்க அப்படின்னா, இந்த பூமி சூரியனை சுற்றி உலா வருதான், அதனால் உலகம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இப்படி நிறைய இருக்குது. அப்போ சுற்றும் போது ஒவ்வொரு 60 முறையும் சுற்றும் போது தான் நம்ம இப்போ படிக்கிறோம் இல்லைங்களா, பவ யுவத்தாது பிளவங்க பிங்கள 60 வருஷம். இந்த 60 வருஷம்ன்றது பூமியுடைய கரணம். அதான் கரணம் தப்பினாலும் மரணம் சொல்கிறது. அந்த கரணம் வரலன்னா, நான் பிறந்தது பிளவங்க வருடம், அந்த பிளவங்க கரணம். இது சமஸ்கிருதம் தான், இது தமிழில் பேர் இருக்குது. அந்த கரணம் என் வாழ்க்கையில் வரலன்னா நான் இறந்து போயிட்டேன்னு அர்த்தம். 60 வயசில் வருமா? 61 ஆரம்பிக்கும். அதுதான் கரணம் தப்பினால் மரணம். அப்போ இந்த 60 முறை சுற்றும் போது சூரியன் 1 டிகிரி நகருது. நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, சந்திரன் பூமியை சுற்றுது, பூமி சூரியனை சுற்றுது விட்டுட்டாங்க. ஸ்கூலில் அறிவியல் அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த பூமி சக்தி மையன்ற ஒரு இடத்த சுற்றுது, அந்த சக்தி மையம் சிவமையன்ற ஒரு இடத்த சுற்றுது. இப்படி சயின்ஸ் மிகப்பெரிய அளவில் போயிட்டு இருக்குது. அப்படி ஒவ்வொரு முறையும் சுற்றும் போது 60 முறை சுற்றும் போது சூரியன் மேற்கிலிருந்து கிழக்காக 1 டிகிரி நகருது. இதுக்கு 60 வருஷம் எடுத்துக்குது. ஒரு ராசிக்கு 30 டிகிரி இல்லைங்களா? அப்போ 1 டிகிரி நகரத்துக்கு 60 வருஷம். அப்போ 30 டிகிரி நகரத்துக்கு 1800 வருடம். அப்போ 12 பெருக்குனீங்கன்னா 21,600 வருஷம் வரும். அதுதான் மனிதனுடைய ஒரு நாளைய மூச்சு காற்று. அப்படி ஒரு வருஷம் மனுஷன் ஒரு நாளைக்கு 21,600 முறை மூச்சு எடுத்தாதான் அவன் 120 வருஷம் வாழ முடியும். இப்போ 120 வருஷம் சொல்லியிருக்காங்க. சரி, அது அந்த பக்கம் போகும். அப்போது இது என்ன அர்த்தம்னா, இது எப்போ வருது? இது அயனாம்சம் சொல்லியிருக்கு, கேள்விப்படுறதோடு சரி. எதுக்காக எடுக்கிறோமா, எல்லாம் சாப்பிட்டு வந்துருச்சு. ஆனால் பஞ்சாங்கத்தில் அயனாம்சம் ஒன்று இருக்கா? 24, 13, 33 இந்த வருஷத்துக்கான ஒரு 15 வருஷம் பஞ்சாங்கத்தை எடுத்து பார்க்குறேன், இடையில விட்டு போயிடுது.
ஆனால் எத்தனை அயனாம்சம் இருக்குன்னு பார்த்தா 25 அயனாம்சம் வச்சிருக்குது. ஒரு சந்திரன், ஒரு பூமி, ஒரு சூரியன் தான். ஆனால் அயனாம்சம் எவ்வளோ இருக்குது? இந்த அயனாம்சம் என்னன்னா, இந்த சூரிய குடும்பம் பயணம் பண்ணக்கூடிய புள்ளி, அதான் அயனாம்சம். அயனம் என்றால் பயணம், அம்சம் என்றால் கோணம். அயனாம்சம்னா கோணம் எவ்வளோ போயிட்டு இருக்குது. அந்த 24, 13, 33 சொல்லியிருக்காங்க. இது ப்ளஸ்ஸா மைனஸான்னு சொல்லலை. ஏன்னா ராசி கட்டத்தில் இந்த பக்கம் போகுதா அந்த பக்கம் போகுதான்னு சொல்லலை. அப்போது இந்த 28ஆம் நம்பர் பஞ்சாங்கத்தை எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது, 3 பாம்பு மேற்குலேருந்து, அதாவது ரைட்லேருந்து லெஃப்டில் போகுதா, 3 பாம்பு போகும். 28ஆம் நம்பர் பஞ்சாங்கம் பார்த்துருக்கீங்களா? பாம்பு பஞ்சாங்கம் அது பார்த்தா தெரியும். இப்படி போகுது இல்லையா? நாமெல்லாம் லெஃப்ட் டு ரைட் எழுதுவோம். உருவில் ரைட் டு லெஃப்ட் எழுதுறாங்களா? அப்போ என்னவோ இருக்குது. பூமி ஏன் நீள்வட்ட பாதையில் சுற்றுது, அது போர்டு வச்சு கணக்கு பண்ணால் தெரியுது. ஏன்னா இது இப்படி சுற்றி வரும்போது இது நகர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இதனுடைய ஆரப்புள்ளின்றது நகரும் போது அதுதான் இந்த நீள்வட்ட பாதையில் இருக்குது. ஏன் ஆணிக்கு ஆடிக்கு மட்டும் 32 நாள் கொடுத்துருக்காங்க, மார்கழிக்கு 29 நாள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது உண்மையான சயின்ஸ் இதுதான். அப்போது நாமெல்லாம் என்ன செஞ்சுருக்கோம்? இப்போ ஏப்ரல் 14 தானே சித்திரை ஒன்றா கொண்டாடிட்டு இருக்கோம். அன்னையில் தான் கணக்கு. அந்த சித்திரை 1னா சூரியன் மேஷ ராசியில் நுழையுது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் இதுக்காக ஆப்பெல்லாம் இருக்குது. எடுத்து போய் பார்த்தா சூரியன் எப்போ மேஷ ராசியில் என்ட்ராதுன்னு பார்த்தா மார்ச் 21. அப்போ இரவும் பகலும் சமமாக இருக்கக்கூடிய சம இரவு சம பகல் நாள் எப்போன்னு பார்த்தா மார்ச் 20. அன்னைக்கு தான் இரவும் பகலும் சமமாக இருக்கும். சூரியன் நிலநடுக்கோட்டில் பயணிக்கும். அடுத்த நாள் மேஷ ராசியில் என்ட்ராகுது. இது காலபுருஷ தத்துவம். ஆனால் நாம் என்ன வச்சுருக்கோம்? ஏப்ரல் 14 வச்சுருக்கோம். இப்போ கிடையாது. அப்போ மேஷ ராசியில் இப்போ பார்த்தீங்கன்னா மீன ராசியில் அதான் மார்ச் மாதம் 20ஆம் தேதி தான் சம நாள் இருக்குது. அப்போ மார்ச் மாதம் 21 தான் சித்திரை 1. ஏன்னா இந்த 60 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த அயனப்புள்ளி மாறிக்கிட்டே வந்துடும். நீங்கள் இந்த வருஷம் பார்த்துருக்கலாம். பொங்கல் ஜனவரி 15 வந்ததுங்களா? இதுக்கு முன்னாடிலாம் ஜனவரி 14 வந்ததா? 1901 1961 அந்த 60 வருஷங்கள் பார்த்தீங்கன்னா பொங்கல் 13 வந்தது, போகி 12 வந்தது. 61 21 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொங்கல் 14 வந்து 15 வந்து 14 வந்தது, போகி 13 வந்தது. இந்த வருஷம் தான் கவனித்தோம், பொங்கலை மாற்றி வச்சுருக்காங்க. அப்போ அயனாம்சம் என்பது மாறிக்கொண்டே இருக்குது. ஒரு ப்ளஸ் மைனஸ் போட்ட மாதிரி. இதை வச்சு தான் கடக ரேகை மகர ரேகை எல்லாம் சொல்லியிருக்காங்களா? ஒரு வட்டத்தை போட்டு ப்ளஸ் போட்டிங்கன்னா இதுதான் இந்த ஈக்குவனாக்ஸ், வெர்னல் ஈக்குவனாக்ஸ் அப்படிம்பாங்க. இதை வச்சு தான் பருவம் மாறுறது. அப்போ இப்படி வர்றது தான் இந்த மாறக்கூடியது. அப்போது சித்திரை, அப்போ மாதத்துக்கு கணக்கு எடுக்கிறாங்க. சித்திரை மாதம் 30 நாள், வைகாசி மாதம் 31 நாள், ஆனி மாதம் 32 நாள், ஆடி மாதம் 32 நாள், ஆவணியில் 30, 31, புரட்டாசி 30, ஐப்பசி, கார்த்திகை, தை, மாசி, பங்குனிலாம் 30, மாசி மட்டும் 21 வரும், 29 வரும். இப்போ இந்த பக்கம் கூட்டிங்கன்னா 186 நாள், இந்த பக்கம் 179 நாள், 2 கூட்டினா 365. சரியா வந்துருச்சா? அப்போது இந்த கணக்கு எங்கேயோ விட்டு போயிருக்குது. அப்போ இன்னைக்கு எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். நாம் வானத்தை பார்த்து கிரகங்களையோ நட்சத்திரங்களையோ நேரில் பார்க்கறது இல்லை. பஞ்சாங்கத்தை பார்க்குறோம். பஞ்சாங்கில் அவங்க என்ன தப்பு வச்சுருந்தாலும் போயிட்டே இருக்கோம். இப்போ வந்துருதா அந்த 2020ஆவது வருடம் ஆவணி மாதம் வந்த ஜாதகம் தான் விழிப்புணர்வை ஏற்படுத்துச்சு. அப்போ உள்ளே போய் பார்க்கும்போது தெரியுது, இதில் இந்த காலபுருஷ தத்துவம் மாறி போச்சு. இந்த காலபுருஷ தத்துவம்னா என்ன? அதான் அயனாம்ச புள்ளி. அந்த அயனாம்ச புள்ளி நம்ம எப்படி பார்த்துக்கிறது? இரவும் பகலும் சமமாக இருக்கக்கூடிய நாள். ஏன்னா இந்த அதில் தான் சூரிய குடும்பம், சூரிய குடும்பம்னாக்கா அதில் உள்ள 7 கோள்கள், ராகு கேதெல்லாம் சேர்த்து வச்சுருக்கோம். அப்படி போயிட்டு இருக்குது. அப்போ ராகு கேது அப்படின்னு பார்க்குறோம். சந்திரன் இப்படி தானே சுற்றி வருது. இங்கே இருக்க சந்திரன் 15 நாளில் இங்கே வந்துடுது. இப்போ ராகு கேதுகளோட வெட்டுப்புள்ளி தானே ராகு கேது இப்படி வரணும், இப்படி தானே வரணும் கிளாக் வைஸா. ஆனால் எதிர் கிளாக் வைஸ் வருது இல்லையா? அப்புறம் அதெல்லாம் ஆய்வு பண்ணி அதெல்லாம் பார்த்தா சந்திரன் நகர்றதுனால இந்த சூரியன் எதிர்த்து செல்ல நகர்றதுனால இது ஒரு நழுவல் வருது. அதெல்லாம் ஒரு கணக்கு. அப்புறம் பார்த்தோம், ஏன் 27 நட்சத்திரம் மட்டும் வச்சாங்க? அதுக்கு மேலே வானத்தில் பார்த்தா கோடான கோடிக்கணக்கு நட்சத்திரங்கள் இருக்குது.
அப்போ 120 வருஷம் ஏதாவது கொடுத்தாங்கன்னா யாருக்கும் சொல்ல தெரியல. 18 ஆசிரியர் படிச்சிருக்கேன், யாருக்கும் சொல்ல தெரியல. அப்புறம் ஆய்வு பண்ணும்போது தான் தெரியுது, இந்த வானத்தை 360 டிகிரி 27 நட்சத்திரத்தில் வகுத்தாக்க 13.33 வரும். இந்த 13.33 9 கிரகங்கள் இருக்கா, பெருக்குனீங்கன்னா 120 வந்துடுது. சாதாரண கணக்கு. அப்போ பராசர ஹோரர் ஆகட்டும், உத்ரா காலாமிதமாகட்டும், இந்த அடிப்படை கணக்குகள் சொல்லி தானே கொடுத்துருப்பாங்க. ஏன் நமக்கு வந்து சேரல? நமக்கெல்லாம் இந்த கணக்குகள் கிடைக்கக்கூடாதுன்றதுக்காக சில சதி வேலைகள் நடந்திருக்குது. அப்போ உள்ளே போய் பார்க்கும்போது மாறி போச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சாஃப்ட்வேரில் சந்திரனை தவிர வேற எந்த கிரகமும் அவங்க சொல்கிற டிகிரியில் இருக்கிறது இல்லை. என்ன காரணம்னா, இது 420 வருஷமாக அப்டேட் பண்ணாமல் விட்டுட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கம், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திருக்கணிதம்ன்றாங்க. அப்போ இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் யோசனை பண்ணி பார்த்தா, மாதத்துக்கு 30 நாள், வருஷத்துக்கு 360 நாள் இதை கணக்கு பண்ணுறது வாக்கியம். நம்ம 365க்கு மாறிட்டோம். அப்போ ஒரு வருஷத்தில் 5 நாள் இருக்கா, 5 நாள் வித்தியாசம் வருது. 10 வருஷத்துக்கு 52 நாள், 100 வருஷத்துக்கு 525 நாள் வருதா? இதான் அந்த வித்தியாசம். சனி பேச்சுக்கு வருதுங்களா? அப்போ மாறிக்கிட்டே போகும்போது பலன் எங்கே போகும்? மாறிட்டே போகுது. அப்போது இது ஏன் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, ஜோதிட கருத்தரங்கு இவ்வளவு நாள் ஓடிருச்சு. மேச யுகம் முடிஞ்சு மீன யுகம் உள்ளே வந்துருச்சு, 2020 வந்துருச்சுன்றாங்க. அப்போது இன்னொரு 20 வருஷங்கள். அப்போ இந்த மையப்புள்ளின்றது அயனாம்சன்றதுனா ஒரு நட்சத்திரம் ஒரு 13.20 அப்படின்றத அதில் பாதி, அதுலேருந்து ஒரு 6 டிகிரி நகர்த்தி வச்சுட்டாங்க. நம்ம களி சுத்த தினம் கால்குலேட் பண்ணுவோம் இல்லைங்களா, வருஷத்தை கணிக்கிறதுக்கு களி சுத்த தினம் சொல்லி 291.37 43 அப்படி போட்டு ஒரு கணக்கு பண்ணுவோம். அந்த கிபி 292 தான் இது மாற்றி வைக்கப்பட்டது. இந்த பார்த்தீங்கன்னா அயனாம்சம் எங்கே இருக்குன்னாக்க மீனத்துக்குள்ளே இருக்குது. மீன எங்கே வருதுன்னா மார்ச் மாதம் 21ஆம் தேதி வருது. அப்போது இதை நம்ம எங்கே உழுந்தோமோ அங்கே தான் எந்திரிக்கணும், எங்கே தொலைச்சோமோ அங்கே தான் தேடணும். அப்போது இதை நம்ம ஜோதிடர்கள் இவங்க மத்தியில் தான் கொண்டு போய் என்ன சேர்ந்து செய்யணும். இப்போ நாங்கள் ஒரு 500 பேர் ஒரு குரூப்பாக சேர்ந்து இது எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்த்து கேலண்டர்லாம் போட்டாச்சு. கொஞ்சம் தான் கற்றுக்கணும். கற்றுக்கிட்டால் நீங்களே வீட்டில் பஞ்சாங்க தயாரிக்கலாம். அப்போ எப்படி தயாரித்தாங்க? அன்றைக்கி ஒரு குச்சியை ஊனி நிழலில் பார்த்து கண்டுபிடிச்சாங்க. அதான் கொடிமரம் கோயிலில். அப்போ கோல் நாட்டிய இல்லங்கள் தான் கோயில்கள். கோயில்கள் வந்து சாமி கும்பிட்றதுக்காண்டி கட்டலை, அது வந்து ஒரு ஆப்சர்வேட்டரி, வானத்தை ஆய்வு செய்யறதுக்கான கூடங்கள். போன முறை வந்தப்போ நம்ம திருச்செங்கோடு மலை மேலே ஏறி போய் பார்த்தேன். அதுக்கு மேலே ஒரு கோயில் இருக்குது பார்த்தீங்களா, உச்சி பிள்ளையார். அது ஏன் பிள்ளையார் கொண்டு வைக்கிறாங்க அங்கே? குண்டு இருக்கணும்னா குமரன் தானே இருக்கணும். விநாயகர் திருச்சியில இருக்கு இல்லைங்களா, மலைக்கோயில் இருக்கு இல்லையா, ஏன் அங்கே முருகன் தானே இருக்கணும்? ஏன் வச்சாங்க அப்படின்னா, நமக்கெல்லாம் ஒரு லோகோ ஒரு எம்பளம் தயாரித்தா அது விநாயகர், விண்ணின் நாயகன். இந்த வானத்தை பார்த்து படிக்கக்கூடியவங்களுக்கு தலைவன் அப்படின்றது. உள்ளே போய் படிக்கும்போது தான் தெரியுது, சிவன், முருகன், பெருமாள், கிருஷ்ணர் எல்லாமே மனிதர்களை பிறந்து மனிதன் எப்படி வாழணும்னு 12 நிலைகளை கடந்து வாழ்ந்தவங்க தான் கடவுள், கடந்து போனவங்க அப்படின்னு சொல்லி. நாமெல்லாம் அவரை கும்பிட்டாக்க நமக்கு கல்யாணத்து பொண்ணு கிடைக்கும், வேலை கிடைக்கும், கஷ்டம் தீரும், உடல் வியாதிகள் தெரியும் அப்படின்னு சொல்லி வச்சு நம்ம அது பின்னாடி போயிட்டுருக்கோம். அறிவியலை சொன்னதான் ஆன்மீகமாக சொல்லி வச்சுருக்காங்க. மகா சிவராத்திரி நடக்குது இல்லைங்களா, அங்கே என்ன நடக்குது? இந்த ஆனான்ற எழுத்து இருக்கு இல்லையா, இந்த பிரபஞ்சம் வெடித்து சிதறி இப்படி 4 கரங்களாக விரிந்தது. சுக்லாம்பதம் சசிவதம் சதுர்புஜம், 4 கரங்களாக விரிந்தவனே சங்கு சக்கரத்தில் வெளில வர மாதிரி இருக்கும். அதில் தென்கரத்தில் கடைசி புவனத்தில் இருக்கக்கூடிய இந்த கேலக்சியில், மில்கி வே கேலக்சியில் உண்டான இந்த சூரிய குடும்பத்தில் உள்ள பூமியில் நாங்கள் பிறந்திருக்கோம். அதனால் நாங்கள் இந்த அமைப்பை சிவன்னு சொல்கிறோம். தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி அப்படி சொல்கிறோமா. அதனால் இந்த சிதம்பரம் கோயில் ஒவ்வொரு கோயிலுக்கும் போய் ஆய்வு பண்ணுவேன். தெற்கு அடைச்சி வச்சுருக்காங்க. இதுதான் கடைசி அடி, முடி பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்களா. அடி சிதம்பரம் கோயில் தான் அடி. ஆய்வு பண்ணி பார்த்தா உங்களாலையும் பார்க்க முடியும், என்னாலையும் பார்க்க முடியும். அப்போ முடியுது. இந்த பிரபஞ்சம் வெடித்து சிதறிய இடம் இருக்கு இல்லையா, ஆரம்பித்த இடம், அதான் சிவ மையம் சொல்கிறோம், அந்த இடம் தான். அப்போ வானத்தை பார்க்கும்போது ஒரு சிதம்பரம் நடராஜர் நடனம் ஆடுற மாதிரி தெரியுது. இது வந்து ஒரு கதிரிய கோட்பாடை சொன்னாங்க. மனுஷனுக்கு பாமரனுக்கு தானா சொன்னாக்க
புரியாது அப்படின்றதுக்காண்டி ஒரு சிவன் நடனம் ஆடுற மாதிரி இருக்குது. அது ஒரு கரத்தில் 52 போனம் இருக்குது, அது கிளஸ்டர் இருக்குது. அண்டம் சொல்றது, ஒரு அண்டத்துக்குள்ள கோடிக்கணக்கான சூரியன்கள் இருக்கு. நம்ம நட்சத்திரம் சொல்றதெல்லாம் அடுத்த கேலக்சியில் உள்ள சூரியன். இதை அப்படி சொல்லி ஒரு உருவமா சொல்றாங்க. இதை நம்ம சொன்னதை படிச்சுக்கிட்டு ஆங்கிலேயர்கள் இது வந்து டான்சிங் ஆஃப் இல்லை இந்த பிரபஞ்சத்தை எல்லாமே இயங்குது இல்லைங்களா, டான்சிங் ஆஃப் காஸ்மிக் ரேஸ் அப்படின்றாங்க. நம்ம சிவனுடைய ஆனந்த தாண்டம் அல்லது ருத்ர தாண்டவம்னு சொல்கிறோம். அப்போ சிவம் என்பது இந்த பிரபஞ்ச இயக்கம். அமெரிக்காவில் உட்காந்துக்கிட்டு ஈரான் மேலே கொண்டு போடுறாங்களா? அப்போ இந்த மாதிரியான நமக்கு அறிவியலாக சொல்லி கொடுத்ததை ஆன்மீகமாக மாற்றி இன்னைக்கு அரசியலாக மாற்றிட்டாங்க. நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். இருந்தாலும் நாமெல்லாம் கண்டிப்பாக அதாவது வருங்காலத்தில், ஏன்னா இப்போ தான் ஒரு 5 வருஷம் தான் ஆயிருக்குன்னு இருக்காங்க, இன்னும் ஒரு 200 வருடங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர்லாம் பொருந்தும். ஏன்னா நம்ம இங்கே இருப்போம், மேஷத்தில் இருப்போம், அது மீனம் போயிடுச்சு. அப்போ இன்னிலேருந்து 1800 வருடங்களுக்கு முன்னதாக முதல் இருந்த ராசி எதுனா ரிஷப ராசி. அதுக்கு 1800 வருடத்துக்கு முதல்ல காலபுருஷத்துக்கு முதல் ராசி ரிஷப ராசி. அன்னைக்கு இருந்தது திருவாதிரை நட்சத்திரம். நட்சத்திரம்னா உடுகைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, உடுமகா தசை. தனித்தனியாக இருந்தால் உடுக்கல். அதை ஓர்மைப்படுத்துது ஒன்றிணைச்சோம்னாக்க உடுகைன்னு சொல்லுவாங்க. சிவனோட கையில் இருக்க உடுக்க வானத்தில் இருக்குது. எல்லாரும் உங்களோட செல்லில் காட்ட முடியும். ஸ்டெல்லேரி மேப் எடுத்து பாருங்கள், சிவனோட முடியை பார்க்கலாம், அங்கே இருக்க உடுக்கையை பார்க்கலாம். ஒன்றுக்கும் ஒவ்வொரு கடவுளுக்கும் இருக்கக்கூடிய அடையாளங்கள் ஒரு விஷயத்தை சொல்லுது. அப்போ நான் பார்க்குறோம், நந்தினா காணமாடுன்னு நினச்சிக்கிறோம், கும்பிட்றோம். ஏன் நந்தியை வச்சுருக்காங்க? வானத்தில் இருக்குது. நந்துனா இணைவுன்னு அர்த்தம். அந்த சிவ மையமும் இந்த உலக்கை நட்சத்திரம் தான். வானத்தில் உலக்கை நட்சத்திரம் சின்ன வயசில் இந்த பாட்டிலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க, தெரிஞ்சிருக்கலாம். நந்து என்றால் இணைந்திருத்தல். நத்தம்னாக்கா நீரும் நிலமும் இணைந்திருக்க இடம். அப்போ இணைஞ்சே தான் இருக்கும். அப்போ சிவனை வானத்தில் எங்கே பார்க்குறது, சிவனோட முடியை எங்கே பார்க்குறதுனா உலக்க நட்சத்திரம் எங்கே இருக்கோ அதுக்கு பக்கத்தில் இருக்கும். மொபைலில் ஸ்டெல்லரி மேப் எடுத்து பார்க்கலாம், சிஸ்டத்தில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா நல்லா முழுமையாக பார்க்கலாம். ஒரு குச்சியை நட்டு ஒவ்வொருத்தரும் பஞ்சாங்கத்தை தயாரிக்கலாம், தேதிகளை தயாரிக்கலாம், இப்போ காலண்டர் உருவாக்கலாம். விவசாயத்துக்காண்டி தான் பார்க்கப்பட்டது. பாலிகை எடுப்புன்னு பார்த்துருக்கோமா? இப்போ வரக்கூடிய காலங்களில் எங்கள் ஊர்லலாம் எடுக்கிறாங்க. இது எப்போ மழை வரும், எப்போ பருவம் எப்போ வருது, இதெல்லாம் கணிச்சாலும் இந்த விதைங்களுக்கு வைக்கிற டெஸ்ட்டு இந்த வருஷம் வரக்கூடிய எல்னினோன்னு வந்திருக்கா. இந்த எல்னினை பற்றி 2022 வேலூரில் ஒரு மாநாட்டில் பேசினேன், இந்த மாதிரி வரப்போகுது அப்படின்னு. இந்த எல்னின்றது மிகப்பெரிய பஞ்சத்தை உருவாக்கக்கூடியது. இந்த பஞ்ச காலத்தை எப்படி பார்க்கணும்? பொய்மேகங்கள். நம்ம சித்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஏரியா, அப்போ அருகில் உள்ள மழை பெய்யுன்னு வச்சுங்க, பக்கத்தில் உள்ள பச்சை மலையில் போய் மேலே உள்ள மரத்தை கொளுத்தி விட்டு அந்த புகையை அனுப்பிச்சு மழை பெய்ய வைப்பாங்க. இன்றைக்கி எதை தானே செயற்கை மழை அமெரிக்காக்காரன் பண்ண வைக்கிறாங்க. 20 வருஷமாக ஈரானில் மழை பெய்ய விடாமல் பண்ணாங்க இல்லையா, தாடுன்னு ஒரு சிஸ்டத்தை வச்சு அதெல்லாம் திருப்பி விட்டு. இது அறிவியல் முழுக்க முழுக்க. அதனால் இந்த ஜோதிடத்தில் இன்றைக்கு நிறைய குறைபாடுகள் வந்துருச்சு. அது உங்கள் தப்பு, ஏன் தப்பும் கிடையாது, யாரோட தப்பும் கிடையாது. ஏன்னா கணக்கு விட்டுட்டாங்க. 420 வருடங்களுக்கு முன்னதாக விடப்பட்டு விட்டது. காரணம், கோவிலில் இருந்த தமிழர்களும் தமிழை வெளியில் போயிடுச்சு, சமஸ்கிருதமும் மற்றவங்களாம் உள்ளே வந்தனால செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு தெரியல. கணிகர்னு ஒரு குரூப் இருந்தாங்க. இந்த கலைக்கு பேர் கணியம். அவங்க தான் அதை சரியாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள வெளியில் எடுத்ததுன்னா அவங்க தான் நாடார். நாடாரில் 2 பிரிவு, கணியம் இருக்குது, கிராமணி இருக்குது. அதனால் உள்ளே வர முடியாமல் இந்த கணக்கு அவங்களோட விட்டு போச்சு. என்னைக்கு இருந்தாலும் வரும்னு இதோட கணக்கில் இப்படிலாம் போயிருன்னு தெரிஞ்சுதான் இது எல்லாத்துலேயும் திருக்குறளுக்குள்ளே வச்சுருக்காங்க. 133 அதிகாரங்கள். ஏன் 13 நட்சத்திரத்தோடைய அளவு தான் அது. 1330 குறள்கள் எல்லாம் நிறைய இருக்குது. குறைந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்க முடியாது, புரியவும் புரியாது. அதனால் இது மிகப்பெரிய அறிவியல். இன்றைக்கி 500 வருஷத்துக்குள்ளே தான் இந்த சயின்ஸு. நம்ம 10,000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம். அப்புறம் இந்த எல்லாருக்கும் இந்த வயதுகளில் சுகர் பிரச்சனை இருக்கும். பிரச்சனை தான், ஒரு மருந்து மட்டும் சொல்லி முடிச்சிருவோம். நேரம் மாதம் நடக்கிறதுல வருவோம்.
எல்லாருக்கும் சுகர் பிரச்சனை இருக்கு இல்லைங்களா? இந்த பன்னீர் பூன்னு ஒன்று இருக்குது. ஒரு 5 பூ நைட்டில் உடச்சி போட்டு ஊற வச்சுட்டு காலையில் வடிகட்டி குடிச்சிட்டு ஒரு 7-8 கிலோமீட்டர் நடங்க. முடிஞ்ச அளவுக்கு மெதுவாக நடக்கலாம். 1 மணி நேரம் வாக்கிங் போனீங்கன்னா கண்டிப்பாக குறைஞ்சி வந்துடும். நான் முதல்ல எனக்கு கண்டுபிடிக்க போகும்போது 400 இருந்துச்சு சுகரு. அப்புறம் இதெல்லாம் ஃபேஸ்புக்கில் தான் பார்த்தேன், செஞ்சு பார்த்தேன். இன்றைக்கி 1/2 கிலோ ஸ்வீட் கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவேன், 1 கிலோ கறி கொடுத்தாலும் சாப்பிடுவேன். வாக்கிங் மஸ்ட்டு. நீங்கள் எந்த மாத்திரை எடுத்தாலும் இந்த பன்னீர் பூ சாப்பிடுங்க. 1 வாரம், இது 48 நாள். அடுத்த 48 நாள் வெட்டி வேர் ஊற வச்சு சாப்பிடுங்க, தண்ணி குடிங்க. அப்புறமா 1 வாரத்துக்கு ஒரு தடவை மாற்றி மாற்றி செய்யலாம். வாக்கிங் கண்டிப்பாக போனீங்கன்னா மாத்திரையை குறைச்சிக்கிட்டே வந்துடலாம். பேசிக் மாத்திரை மெட்ஃபார்மிங் கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஏன்னா இது நம்மளுடைய உணவுகளில் எதை செஞ்சாலும் ஏற மாதிரி தான் வச்சுருக்காங்க. இது ஒரு மெடிக்கல் மாஃபியா. ஏன்னா ஒரு காலத்தில் இந்த மருத்துவமும் உணவு யார்கிட்ட இருந்தால் அவங்க தான் உலக ஆட்சி பண்ணாங்க. அது இந்தியா தான். நம்ம லெமுரி கண்டதுலேருந்து தமிழர்கள் தான் பண்ணாங்க. இதை பார்த்துட்டு தான் எல்லாரையும் இந்தியா வெளிக்கண்டு பிடிச்சி வந்தாங்க, எல்லாரையும் அடிமைப்படுத்தினாங்க அப்படின்னு. மிகப்பெரிய சயின்ஸ் அதெல்லாம். இந்த பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த ஐயா, இந்த ஜோதிட ஆராய்ச்சி சங்க தலைவர்கள், பொருளாளர், செயலர் அனைவருக்கும் நன்றி கூறி, இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்ட உங்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மறந்துட்டேன். அறிவுபூர்வமாக பேர் கேட்ட மாதிரி எதிர்பாராத விதத்தில் அவருடைய கருத்துக்கள் பொன்னான கருத்துக்களாக பதியப்பட்டுள்ளது. வாழ்வர்கள் அவருக்கு முன்னாடி வந்து இந்த சபை அடுத்து நீங்க வழி நம்ம நாட்டில் என்னன்னா மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது, இது ஒரு அட்வான்டேஜ். இந்த பக்கம் கடல் இருக்குது, இந்த காத்து சாய்ந்த இடத்துல இந்த பக்கம் வந்துடும், இந்த வெப்ப காத்து மேலே போயிடும். ஐரோப்பாவில் அது முடியல. ரயில்வே ட்ராக்லாம் உருகி